எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்னால் முடிஞ்சு போச்சு. லட்சக்கணக்கான வாழ்த்தில் அதுவும் நம்ம ஒரு வாழ்த்தாக வச்சுக்கலாம். இந்த பாலிடால் உதயநிதி என்ன சொல்கிறாரு, மூட நம்பிக்கை இல்லாத ஒரே பண்டிகை பொங்கல் பண்டிகை. அதுலேயும் குத்தி காட்டுகிறார். மூட நம்பிக்கை இல்லாத ஒரே பண்டிகை பொங்கல் பண்டிகை. அது வாழ்த்துன்னு சொல்லலை, அது பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறோம். என்ன மூட நம்பிக்கையை பற்றி நீங்கள் பேசலாமா? மாணவ கரோஷம் இல்லாத கூட்டம் நீங்கள். பிராமணர்களை இதாகிடுச்சுன்னு சொல்லி பிராமணர்களை ரகசியமாக கூட்டிகிட்டு வந்து அவங்க காலை தொட்டு தண்ணியை வச்சு கழுவுன கூட்டம் நீங்கள். அதை வெளியில் ரகசியத்தை சொன்னவரை தூக்கி ஜெயிலில் போட்டு 15 நாள் அழக்கழிச்ச ஆளுங்க நீங்கள் மூட நம்பிக்கையை பற்றி பேசுகிறீங்களா உதயநிதி? அதனால தான் ஏன் பாலிடால்னு சொன்னேன்னா, நீங்கள் பண்டிகைகளை கேலி பண்ணிங்கன்னா உங்களை கேலி பண்ணுறதில்ல, தப்பு இல்லை. அதனால தான் பாலிடால் உதயநிதி அப்படின்னு சொன்னேன். பாலிடால்னால் என்னென்னு கேட்குறீங்களா? ஒரு நாளைக்கு பேசுவோம், பெரிய கதை இருக்குது, அதை பற்றி பேசுவோம். இப்போ இப்படி வாழ்த்து சொல்லிட்டார். மூட நம்பிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் சொல்கிறது நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். மூட நம்பிக்கை இல்லாதன்னா என்ன அர்த்தம்னா, தீபாவளி மூட நம்பிக்கையாம். ஏன்னா அதில் நரகாசுரன்கிற அரக்கனை கொன்னதுனால அதுக்காக நம்ம கொண்டாடுறோமா, அதனால் அது மூட நம்பிக்கையாம். மூட நம்பிக்கைங்கிறதுக்காக தீபாவளியை எதுக்கலை அவங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தீபாவளி அவங்க எதுக்கிறதுக்கு காரணமே ஜாதி பாசம். நரகாசுரன் இவங்க ஜாதி, அரக்கன் நரகாசுரன் அரக்கன். இந்த கூட்டமும் அரக்கர்கள் கூட்டம், 2 பேரும் ஒரே ஜாதி. அதனால் இந்த கூட்டம் நம்ம ஜாதிக்காரன் நரகாசுரன் அரக்கன். அவனை கொண்டுன்றதுக்கு இந்த கூட்டம் பூரா தமிழ்நாட்டில் இருக்கிறவன் இந்தியா பூரா விழாவாக கொண்டாடுறான். அப்படிங்கிற ஜாதி பாசத்தில் அரக்கனுக்கு அரக்கன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தீபாவளியே கொண்டாட மாட்டோம். ஏன்னா ஏன் ஜாதிக்காரன் நரகாசுரன், அவனை கொண்டதுக்கு நீங்கள் கறி சாப்பிட்றீங்க, ஸ்வீட்டு சாப்பிட்றீங்க, இதெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படிங்கிற கோபத்தில் தான் அவங்க தீபாவளியை வாழ்த்து சொல்கிறதில்ல. இப்போ இதுக்கு என்னென்னா, இதுக்கு ஏன் அவங்க இது பண்ணுறாங்க, வாழ்த்து சொல்கிறாங்க அப்படின்னா, இது அவங்க என்ன சொல்கிறாங்க, மூட நம்பிக்கை இல்லாத ஒரே பண்டிகையாம். இப்போ தமிழ் புத்தாண்டு இருக்க, அது மூட நம்பிக்கை உள்ளதா? தமிழ் புத்தாண்டு ஆயிரக்கணக்கான வருஷமாக நம்ம கொண்டாடுறோம். அதை ஏன் அவங்க தாத்தா கொண்டு போய் மாற்றினார், அதில் என்ன மூட நம்பிக்கை இருக்குது? இது விதண்டாவாதம். ஏதாச்சும் நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுது, அந்த மாதிரி ஜீனில் வந்த குரூப். அதனால தான் தமிழ் புத்தாண்டையே மாற்றணும் அப்படின்னு சொன்னது. அதனால இப்போ முடிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பொங்கலை 2-3 வகையாக, அப்பா ஒரு வகை, பையன் ஒரு வகை. பொங்கலை சமத்துவ பொங்கலாம். உங்களை தான் நீங்கள்லாம் தனி மதம்ப்பா, நீங்கள்லாம் நாஸ்திகர்கள் மதம். உங்களுக்கு இந்து மதத்தில் வேலை இல்லை, இந்து மதத்தில் எதையும் நீங்கள் தொடக்கூடாது. கிறிஸ்தவ மதம், முஸ்லீம் மதம் எதையும் நீங்கள் தொடக்கூடாது, நீங்கள் தனி மதம், அரக்கர்கள் மதம். நீங்கள் என்ன எங்களுக்கு சமத்துவ பொங்கல் கொண்டாடுற மூஞ்சியை பாருங்களேன். என்னென்னா ஒரு இந்து பெண்ணு, ஒரு முஸ்லீம் பெண்ணு, ஒரு கிறிஸ்தவ பெண்ணை வச்சுக்கிட்டு அப்பாவும் பையனும் சமத்துவ பொங்கல் கொண்டாடுறேன். சமத்துவ பொங்கல் கொண்டாடுற ஆளுங்களை தெரியாது. சமத்துவ பொங்கல் கொண்டாடுறதுக்கு நீங்கள் யார்? சரி, சமத்துவ பொங்கல் கொண்டாடுற மாதிரி சமத்துவ கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க, சமத்துவ ரம்சான் கொண்டாடுங்க. அப்போது இது பண்ணிக்கிறோம். வெளிச்சவன் உங்களுக்கு இந்து மதம் தான் கிடைச்சதா? 2 அப்பாவுக்கும் பையனுக்கும். அதனால் வாழ்த்து சொல்லிட்டாங்க. இந்த இதில் தொலைஞ்சது நம்ம எல்லாருக்கும். தீபாவளிக்கு வாழ்த்து சொல்கிறதில்ல, நல்லா இருக்கும்னு நான் அப்போவே சொன்னேன். இது நல்லவர்கள் வாழ்த்து சொன்னால் தான் நல்லாயிருக்கும். ஊரை கொள்ளையடிக்கிறவன், மக்கள் பணத்தை கொள்ளையடித்து வெளிநாட்டில் தொழில் ஆரம்பிக்கிறவன்லாம் வாழ்த்து சொல்லாமல் இருந்தால் நல்லதுன்னு நினச்சோம். இதில் பொங்கல் வாழ்த்துக்கள்னு சொல்லி தொலைஞ்சிட்டாங்க. சரி, என்ன பண்ணுறது? கெட்டவர்களிடம் இருந்த வாழ்ந்த வாழ்த்தை நாம் ஏற்க வேண்டாம், அவர்களுக்கே அதை திருப்பி கொடுத்து விடுவோம். நல்லவர்களிடமிருந்து வரும் வாழ்த்துக்களை மட்டும் நாம் ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறத முதல் கருத்தாக சொல்கிறேன். அதில் ஸ்டாலின் ஒன்று சொல்கிறார், உழவர்களுக்காக உயிரை கொடுக்குற கட்சியாம் இவங்க திமுக. உழவர்களுக்காக உயிரை கொடுக்குற கட்சி திமுக அரசு அப்படிங்கிறது. உழவருக்கு நீங்கள் எப்படி உயிரை கொடுத்தீங்கன்னு திருவண்ணாமலை மக்கள்கிட்ட போய் கேளுங்க. திருவண்ணாமலையில் உழவர்கள் உழுது கொண்டிருந்த நிலத்தை எல்லாம் வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு தாரவாத்து கொடுக்க அவன்கிட்ட கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிட்டு நிலத்தை பூரா எடுத்தீங்களா இல்லையா?
தங்களுடைய நிலம் பறிபோகிறதுன்னு சொல்லி எதிர்த்து போரிட்ட 5 விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைத்த அரக்கர்கள் ஆயிற்றை நீங்கள் போயிட்டு எப்படி உங்களுக்கு உழவர்களுக்கு நண்பனாக இருக்க முடியும்? உழவர்களுக்கு நல்லது செய்யலன்னு எப்படி சொன்னீங்க? உங்கள் அப்பா கொண்டு வந்த உழவர் சந்தை என்ன ஆச்சு? ஸ்டாலினுக்கு தான் கேட்குறேன். எங்கே போச்சு? உழவர்கள் வாழ்க்கையில் அவங்களுக்கு இப்போ இது இருந்தால், அக்கறை இருந்தால் உழவர் சந்தையை தூக்கி மூடுனீங்க. அதுக்கடுத்து டங்ஸ்டனில் இன்றைக்கி கொண்டு வரீங்களா? வேதாந்தா குறிப்பிட்ட கோடிக்கணக்கான பணத்தை லஞ்சமாக வாங்கிக்கிட்டு அதில் எத்தனை விவசாயி பாதிக்கப்பட்டான்? அத்தனை விவசாயம் போர்க்குடி தூக்கணுன்னு தானே இது பண்ணிக்கிட்டு பயந்துக்கிட்டு இன்றைக்கி அதை ரத்து பண்ணிடுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. விவசாயிகள் மேலே உங்களுக்கு உண்மையான அக்கறையா? பரந்தூர் விமான நிலையம் வரும்போது இந்த விவசாய நிலங்களை பிடிச்சி விவசாயிகளை பாழ்படுத்தி அதுலேயும் இப்போ கொண்டு வர்றதுக்கு எல்லா இடத்துலையும் விவசாயிகளின் வயிற்றில் அடிப்பவர்களாயிற்றே நீங்கள். அப்போ விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கும் ஆட்சி எங்கள் ஆட்சின்னு சொல்கிறதில்ல, கட்சி எங்கள் கட்சின்னு சொல்கிறதில்ல, எந்த வித இதுவும் கிடையாது.